ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? குடும்பத்தோடு நீங்கள் சௌகரியமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அந்த ஹல்லேலூயா. ஓகே, நம்ம எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதல் வசனம் 3வது அதிகாரம் சாப்டர் 3 verse 7. 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஓகே, போதும். அந்த 3வது அதிகாரம் 7வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும். ஓகே, அது 7வது வசனம். இப்போ 15வது வசனத்தை வாசிப்போம். 3வது அதிகாரம் 15வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி, மறுபடியும் அவருடைய சத்தத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 4வது அதிகாரம் 7வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு. இதுதான் இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் 3 முறை அந்த வசனம் மறுபடியும் அங்கே சொல்லுகிறது. ஆமென். 3 முறை அந்த வசனம் அங்கே இருந்து சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால், ஆமென், இஃப் யூ ஹியர், அவருடைய சத்தத்தை இன்றைக்கி நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல 3 முறை இதே 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் 3 முறை இதே வசனத்தை இந்த எழுத்தாளர் அங்கே எழுதுகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 95க்கு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். சங்கீதம் 95 எடுத்து வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால், இதே தான் அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்னது, இந்த சங்கீதம் 95 சொல்லப்பட்ட இந்த வசனத்தை தான் மறுபடியும் இங்கே எழுத்தாளர் இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும் எழுதி வச்சிருக்கிறார். இதே சத்தத்தை நீங்கள், அதாவது இதே வசனத்தை, இந்த சத்தம்ங்கிற அந்த வசனத்தை நீங்கள் தேடுவீங்கன்னு சொன்னால், வேதத்தில் அநேக இடங்களில் இன்றைக்கி அவருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்க, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்க அப்படின்னு போட்டிருக்கு. நான் ரொம்ப இன்றைக்கி பேசலை, ரொம்ப நம்ம நேரம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நான் சில தியானத்தை, உங்களுக்கு ஒரு யோசனையோ சிந்தனையோ உங்களுக்கு கொடுத்து விட்டு நம்ம இன்றைக்கி ஆராதனையை வெள்ளனையும் கொஞ்சம் முடிச்சிடலாம். இன்றைக்கி நமக்கு ராப்போஜனை இருக்கிறது. நல்லா கவனிங்க. தேவனுடைய சத்தம், வாய்ஸ் ஆஃப் காட், தேவனின் சத்தம், இது நம்ம ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாத ஒரு காரியம். we should not neglect the voice of God. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டின் காலங்களில் தேவனுடைய சத்தம் என்று சொன்னாலுமே அது ஒரு மனுஷன்தான் அந்த சத்தத்தை பிரதிபலிக்கிறவனாக இருப்பான். தேவனுடைய சத்தம் தான் சொல்லுவாங்க, இது ஆண்டவருடைய சத்தம்னு சொல்கிறது மனுஷன்தான். நல்லா கவனிங்க. அப்போது தேவனுடைய சத்தம்
இதுதான் தேவனுடைய சத்தம். அந்த குரலை வெளியே கொண்டு வருவது ஒரு மனுஷனாக இருந்தான். அதுதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகள் இவங்க தான் தேவனுடைய சத்தமாக இருந்தார்கள், தேவனுடைய குரலாக இருந்தார்கள் இந்த பூமியில். அப்போ இந்த மனுஷன் உச்சரிக்கிறது இது தேவனுடைய சத்தம் என்று எண்ணப்படுகிற, அதாவது நம்பப்படுகிற, ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு காலம்தான் பழைய ஏற்பாட்டின் காலம். ஆண்டவர் மனுஷனை தேர்ந்தெடுத்து, மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவன் மேலே ஆவியை ஊற்றி அவனோடு பேசி இந்த சத்தத்தை போய் மனுஷனிடத்தில் சொல்லு என்று சொல்லுவது வழக்கம். இது ஆண்டவருடைய ஒரு வழக்கமாக இருந்தது. This is how God has spoke to man. அப்போ எப்பெல்லாம் மனுஷன் பேசுகிறானோ அவன் பேசும் பொழுது அவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அப்படின்னு தான் வரும். எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, ஆபக்குக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, ஆமோஸுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி, இப்படி தான் இருக்கு வசனத்தில். ஏசாயா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு, எலியா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தேவனின் சத்தம் என்று சொல்லும் பொழுது அது மனுஷன்தான் அந்த சத்தத்தை வெளியே பேசுகிறவனாக இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அப்போ ஒரு மனுஷன் இது கர்த்தருடைய சத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்ரிஒன் மஸ்ட் லிசன், எல்லாரும் அதை கேட்டு ஆகணும், அது ஒரு கட்டாயம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா அது தேவன் நேரடியாக மனுஷன்கிட்ட பேசல, தேவன் ஒரு மனுஷனை கொண்டு அந்த மனுஷனை கருவியாக பயன்படுத்தி இந்த பூமியில் பேசுகிறார். அந்த சத்தத்தை நீங்கள் இன்னைக்கு கேட்கும் போது அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஏன் சில பேர் கடினப்படுத்துகிறாங்க, ஏன் சில பேர் இருதயத்தை கடினப்படுத்துகிறாங்கன்னா இவன் மனுஷன் தானே பேசுகிறான், இவன் கடவுள்னு சொல்லிட்டு மனுஷன் தானே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சில பேர் இருதயத்தை கடினப்படுத்துவாங்க. அங்கே பாருங்கள், அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் எபிரேயர் 3வது அதிகாரம் 7, 8, 9 பார்த்தீங்கன்னா அங்கே டெஸ்டிங், அங்கே பரீட்சை பார்த்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவங்க தேவனை என்ன செய்தாங்க? As you did in your rebellion during the time of testing when your father tested and tried me. 9வது வசனம் வாசிங்க, தமிழில் வாசிங்க பார்க்கலாம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து. பரீட்சை, சோதித்து பரீட்சை, இதில் நிறைய அர்த்தம் இருக்கு. நான் இன்னைக்கு வேற ஒரு ஆங்கிள்லேருந்து பேசுகிறேன், வேற ஒரு அர்த்தத்திலேருந்து பேசுகிறேன். ஆகையால எதில் பரீட்சை பார்த்தாங்க, எதில் தேவனை சோதிச்சு பார்த்தாங்க? பழைய ஏற்பாட்டில் எதில் ஆண்டவரை சோதிச்சாங்க? எப்போதெல்லாம் மோசை பேசும் பொழுது, எப்பொழுதெல்லாம் மோசை ஜனங்களிடத்தில் சில காரியங்களை சொல்லும் பொழுது இவர்கள் எப்படி சோதித்தார்கள்? எப்படி சோதித்தார்கள்? they challenged the word. இவன் பேசுறது உண்மையா சரியா? இதைத்தான் இந்த செங்கடலுக்கு முன்பதாக ஜனங்க பேசினாங்க. ஆண்டவர் தான் நடத்தினாரு. 10 வாதைகளை கொண்டு எகிப்தியருக்கு முன்பதாக ஆண்டவர் தன்னை பெரிய தேவன் என்று நிரூபித்து கண் குளிராக கண்களால் தன்னுடைய சொந்த கண்ணால் இந்த 10 வாதைகளை பார்த்து ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆச்சரியத்தை பார்த்து, அல்லேலூயா, சங்கார தூதன் வீட்டை கடந்து போகும்போது இவங்க வீட்டுக்கு பாதுகாப்பாக இருந்ததை கண்ணால் பார்த்தாங்க. அந்த இரவு முழுவதும் எத்தனை குடும்பத்தில் தலைச்சம் பிள்ளைகள் மரித்து போனார்கள் என்று சொல்லி இவ்வளோ காரியத்தையும் கண்ணால் பார்த்து கூடியும் அவங்க செங்கடலுக்கு முன்பதாக சொல்கிறாங்க, மோசே அதுக்கு நாங்கள் எகிப்தில் செத்துருப்போன்றாங்க, அதுக்கு நாங்கள் எகிப்தில் இருந்திருப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படி பரீட்சை பார்த்தாங்க? they tested the word of Moses. மோசை பேசின வார்த்தைகளை அவங்க சோதிச்சாங்க. இது உண்மையா பொய்யா இதை சோதிக்கிறாங்க. இவன் கடவுளுடைய மனுஷனா இல்லையா? இவன் பேசுறது கடவுளுடைய பாஷையா இல்லையா? இவன் பேசுறது கடவுளுடைய சத்தமா இல்லையா என்று சோதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவன் என்னத்தை பேசுறது, இவன் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி
பல முறை அற்புதங்களை பார்த்து கூடியும், பல முறை சாட்சிகளை கேள்விப்பட்டு கூடியும், பல முறை தேவனுடைய கரத்தை பார்த்து கூடியும் அந்த மனுஷனை சோதித்து எப்படி அவனை சோதிக்கிறது தேவன் இங்க சொல்றாரு. மோசைக்கு முன்பதாக போய் அவனை சோதிக்கிறது. இதில் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பரீட்சை பார்த்தாங்க. எப்படி பரீட்சை பார்த்தாங்க? அந்த மனுஷனை பரீட்சை பார்த்ததுனால, அந்த மனுஷனை சந்தேகப்பட்டதுனால, அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை சந்தேகப்பட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன சந்தேகப்படுற? ஏன்னா அது என்னுடைய சத்தம். அந்த மனுஷன் உனக்கு சொன்னது என்னுடைய சத்தம் என்று ஆண்டவர் அங்கே பேசுகிறார். இதைத்தான் ஆண்டவர் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. எங்கள் இருதயம் கடினப்படுகிறது? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் தான் பேசுவேன், பட் கொஞ்சம் அழுத்தமாக பேசுவேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனுடைய காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுடைய வெளிப்பாடுகளை பேசும் பொழுது, தேவனுடைய அற்புதங்களை செய்யும் பொழுது, அல்லது அந்த மனுஷன் சாட்சி பெற்றவனாக இருக்கும் பொழுது, நாம் அந்த மனுஷனை பரீட்சை பார்க்கிறது தேவனை பரீட்சை பார்க்கிறதுக்கு சமம் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எப்படி? when your fathers tested and tried me for 40 years. அவங்க இருதயம் எப்போதும் பின்னாடியே தான் போயிட்டுருக்கு. ஓகே, இதில் கொஞ்சம் நான் பேசுவேன், நல்லா கவனிங்க. இந்த ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரார். இந்த ஜனங்கள் கடவுளை 400 வருஷம் அடிமையிலாக இருந்தவங்களுக்கு கடவுளுடைய சத்தம் இன்னும் கேட்கல அவங்களுக்கு. அப்போ எங்கேயோ இருந்த ஒரு மனுஷன் மூப்பர்கிட்ட பிரசன்ட் பண்ணுறாரு. அவர் தன்னை மூப்பர் சங்கத்தாருக்கு முன்பதாக தன்னை காட்டி சொல்றாரு, நான் கடவுளால் அனுப்பப்பட்ட மனுஷன், இதுதான் கர்த்தருடைய சத்தம். ஆண்டவர் உங்களை மறுபடியும் இங்கிருந்து வெளியே கொண்டு வருவார். உங்களுடைய அழுகையின் சத்தம் ஆண்டவருக்கு கேட்டது என்று சொல்லி ஒரு மனுஷன் அங்கே கூறி பேசும் பொழுது, அங்கே எல்லாரும் மூப்பர் சங்கத்தாரெலாம் கடவுளை பார்க்கல, மனுஷனை தான் பார்த்தாங்க. they saw man. அந்த மனுஷனை தான் பார்த்தாங்க. அப்போ அங்கேருந்து யாருடைய சத்தத்தை கேட்குறாங்க? மோசையுடைய சத்தத்தை தான் கேட்குறாங்க. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் ஒரு கட்டத்தில் ஜனங்களோடு பேச வரும் பொழுது அந்த ஜனங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஐயோ இந்த கடவுள் எங்கள்கிட்ட பேச வேண்டாம், இந்த கடவுள் பேசுறது ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு. மோசை நீ மட்டும் போய் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு அவர் என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லிடு, எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு வரேன். அப்போது இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு என்னுடைய சத்தத்தை நீ கேட்கும் போது இருதயத்தை கடினப்படுத்தாத. எங்கே அவங்க கடினப்படுத்தினாங்க? நல்லா கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்க ஆதியிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு மனுஷனுடைய சத்தத்தை தான் கேட்டுக்கிட்டே வந்தாங்க. அந்த சத்தத்தை தான் கடவுளுடைய சத்தம் என்று சொன்னாங்க. இந்த மனுஷன் மலையில் போயிட்டு 40 நாள் கழித்து ஒரு கல்லை தூக்கிட்டு இதுதான் கடவுளுடைய சத்தம்னு காட்டினார். இதுதான் கடவுளுடைய சத்தம் என்று காட்டினார். அதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இதுதான் கடவுளுடைய சத்தம் என்று ஏற்றுக்கொண்டாங்க. சாட்சி பெற்று கண்களால் கடவுள் செய்த கிரியைகளை கண்டு, கடவுள் செய்த அற்புதங்களை கண்ணால் பார்த்து கூடியும், கடவுளுடைய அற்புதங்களை கண்ணால் பார்த்த கூடியும் அவங்க எப்பொழுதும் அவங்க இருதயம் பின்னாடி போகிறதாகவே இருந்தது. நல்லா கவனிங்க. இதிலேருந்து என்ன நம்ம விளங்கி கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்தை என்று சொல்லி இதுதான் கடவுளுடைய வார்த்தை, இதுதான் கடவுளுடைய சத்தம் என்று சொல்லும் பொழுது நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. எந்த விஷயத்தில் கடினப்படுத்தக்கூடாது தெரியுங்களா? அதை பார்த்துட்டு அதை பரீட்சை பார்க்குறது. இது மனுஷன் தான், இவர் சொந்தமாக பேசுகிறாரு, இவர் சொந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் வாரம் பேசி ஆகணும்னு சொல்லி இவரே சொந்தமாக பேசுகிறாரு, ஏதாவது பேசணும் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி சும்மா பேசுகிறாரு. அப்படி இல்லைங்க. இன்றைக்கி அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. என்றைக்குமே ஆண்டவருடைய சத்தம் இந்த பூமியில் வருதுன்னு சொன்னால் ஒரு மனுஷனை பயன்படுத்தி தான் கர்த்தர் பேசுவார். ஒரு மனுஷனை பயன்படுத்தி தான் கர்த்தர் பேசுவார். இன்றைக்கும் ஆண்டவர் அதே மெத்தடை தான் யூஸ் பண்ணுறார். இன்றைக்கும் ஆண்டவர் அதே வழியை தான் யூஸ் பண்ணுறார்.
இன்றைக்கும் ஆண்டவர் பூமியில் பேசுகிறதுக்கு மனுஷனை தான் பயன்படுத்துகிறாரு. சபையை நடத்துவதற்கு மனுஷனை தான் பயன்படுத்துகிறாரு. இன்றைக்கி இந்த சத்தம் கடவுளுடைய சத்தம் என்று நீங்கள் கேட்பீங்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்ன பரீட்சை பார்க்காத. எப்படி அவங்க நேரடியாக கடவுளை பரீட்சை பார்த்தாங்க? எப்போ மோசையுடைய வார்த்தைக்கு அவங்க மோசையுடைய வார்த்தையை சந்தேகப்பட்டாங்களோ, என்னைக்கு மோசையுடைய வார்த்தைக்கு அவங்க விரோதமாய் போனார்களோ, அன்னைக்கு அவங்க கடவுளை பரீட்சை பார்த்ததுக்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன பரீட்சை பார்க்குற நீ? என்னையை சோதிச்சுக்கிட்டே இருக்கிற. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உன்னை நான் நடத்துவேன்னு. மனுஷனை கொண்டு நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன் உன்னை நடத்துவேன், உன்னை நான் நடத்துவேன், உன்னை நான் கொண்டு போவேன், உன்னை நான் கடந்து போக பண்ணுவேன். ஆனால் நீ என்னை சோதிச்சுக்கிட்டே இருக்கிற என்று சொல்கிறாரு. எப்பெல்லாம் ஜனங்க போய் மோசைக்கிட்ட முறையிடுறாங்களோ, எப்பெல்லாம் ஜனங்கள் போய் மோசைக்கிட்ட முறையிடுறாங்களோ, ஆண்டவர் 2-3 தடவை சொல்கிறாரு, இந்த ஜனங்க பா. ஆண்டவர் ஒரு கட்டம் கேட்குறாரு, இவங்களெல்லாம் நான் அழிச்சு போட போகிறேன்னு. மோசை போய் நடுவில் நின்றுட்டு சொல்கிறாரு, இவங்களை அழிக்கணும்னா என்ன முதல் அழிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. கோ த்ரூ மீ. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ நான் 2 காரியம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இவங்களுடைய இருதயம் பின்வாங்கி போகிறதாகவே இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். 10வது வசனம் 3:10. ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். நல்லா கவனிங்க. அவங்களுடைய இருதயம் என்னவா இருக்குது? எப்பொழுதும் வழுவி போகிறதாகவே இருக்கிறது என்று சொல்லி வசனம் அங்கே எழுதியிருக்கிறது. எப்படி அவங்க வழுகி போகிறாங்க, இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அப்படியே தொடர்ந்து வாசிக்கிட்டே வாங்க. நான் அந்த வசனங்கள்லாம் தொடர்ந்து வாசிக்கிட்டே வாங்க. 18, 19 வாசிங்க. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி அவங்க 16 வசனம் வாசிங்க. கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் எதை கேட்டாங்க? மோசையுடைய சத்தத்தை தான் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? இது ஆண்டவருடைய சத்தமா இல்லையான்னு கேட்டாங்க. எப்படி ஆண்டவர்னா எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறாரு, ஆண்டவர்னா எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி முறையிட்டு கொண்டே இருந்தாங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு அது வேணும், எங்களுக்கு இதை கொடுக்கல ஆண்டவர், எங்களுக்கு அதை காட்டல ஆண்டவர்னு சொல்லி முறையிட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடவுளுடைய மனுஷன்ட்ட போய் முறையிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நல்லா கவனிங்க. இன்றைக்கும் ஆண்டவர் இதே மெத்தடில் தான் பூமியில் பேசிக்கிட்டு இருக்காரு. மனுஷனை கொண்டு தான் பேசுகிறாரு, அவருடைய ஊழியக்காரனை கொண்டு தான் பேசுகிறாரு. இன்றைக்கி அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. நீங்கள் இந்த சபையில் இருக்கும் பொழுது நீங்கள் சாட்சிகளை பார்த்துருக்கிறீங்க, அற்புதங்களை பார்த்துருக்கிறீங்க, ஆண்டவர் பதில் கொடுக்கறத பார்த்துருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை நடத்துகிறத பார்த்துருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? இது ஆண்டவருடைய சபைன்னு சொல்லி இன்னும் நமக்கு என்ன ஆதாரங்க வேணும்? இன்னும் எதனால் நிரூபிக்க வேண்டியது இருக்குது? ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது நம்ம அதை சந்தேகப்படவே கூடாது. அது அப்படியே நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது அப்படியே நம்ம கீழ்ப்படுகிற அந்த வார்த்தையை சேலஞ்ச் பண்ணுறது. இவர் என்ன பேசுகிறாரு, இவர் பேசுகிறது உண்மையா, அதை சேலஞ்ச் பண்ணுறது ஆண்டவருக்கு அவருடைய பார்வையில் அதை சோதிக்கிறதுக்கு சமமாக இருக்குது. ஆமென். ஆண்டவர் அதை சோதிக்கிற, நீங்கள் என்னை சோதிக்கிறீங்க, என்னை டெஸ்ட் பண்ணுறீங்க, என்னை ட்ரை பண்ணுறீங்க, என்னை சோதித்து பார்க்குறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ அவங்களுடைய இருதயம் எப்பொழுதும் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறத, எஸ்ட்ரே, அந்த தமிழ் வார்த்தை என்ன, their hearts were going, வழுவி போய்கொண்டே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி வழுகி போனது? இங்கே பாருங்கள், இதான் சத்தத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கே மோசை இருக்கிறாரு, இங்கே எகிப்து இருக்குது. நல்லா கவனிங்க. இங்கே மோசை இருக்கிறாரு, இங்கே எகிப்து இருக்குது. இது ரெண்டுமே சத்தம். இது ரெண்டுமே என்னது சொல்லுங்க? சத்தம். இது ரெண்டுமே சத்தம். இது ரெண்டுமே சத்தம் வருகிற இடம். இது ரெண்டுமே சத்தத்தை வெளியே கொண்டு வருகிற ஒரு இடமா இருக்கு. இந்த ரெண்டு இடத்துலையும் சத்தத்தை நீங்க பார்க்கலாம்.
ஒன்று மோசே தேவனுடைய சத்தத்தை பேசி கொண்டிருக்கிறார், இன்னொன்று எகிப்து பழைய வாழ்க்கையை கொண்டு பேசி கொண்டிருக்கு, பழைய காரியங்களை பேசுகிற ஒரு சத்தம். இவங்க இருதயம் பின்னாடி போய்கிட்டே இருக்கு, வழிக்கு போய்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? முன்னுக்கு இருக்கிற சத்தத்தை கேட்கறத விட்டுட்டு அவங்க இருதயம்லாம் எகிப்தில் கேட்ட சத்தத்தையே அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எகிப்தில் இப்படிலாம் இருந்துச்சு, எகிப்தில் இப்படிலாம் இருந்துச்சு, எகிப்தில் இதெல்லாம் நடந்துச்சு, எகிப்தில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு அந்த சத்தம் அவங்க மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் போய் மோசே கிட்ட அடிக்கடி கேட்குறாங்க, எங்களை சாகவா வெளியே கூட்டிகிட்டு வந்தீங்க? எகிப்தின் சத்தம், எகிப்துடைய அடிமையின் சத்தம் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. முன்னுக்கு ஒரு மனுஷன் நின்று இது தாங்க தேவனுடைய சத்தம், என் பின்னாடி வாங்க நான் உங்களை நடத்தி கொண்டு போகிறேன்னு ஒரு மனுஷன் இங்கே கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த ஜனங்களுக்கு இருதயத்தில் எகிப்தில் இங்கே நீ அடிமையாகவே நீங்கள் அடிமையாக இரு, உனக்கு இங்கே தான் பாதுகாப்பு இருக்குல்ல, உனக்கு ஒரு கூரை இருக்குது, உனக்கு சாப்பாடு இருக்குது, நீ உங்கள் அடிமைத்தனத்தில் இங்கே இரு, உனக்கு நேரம் வேலை இருக்குது. என்னது அடிமைத்தனத்தின் சத்தம்? அங்கே கஷ்டப்பட்டாலும் பாதுகாப்பாக இருந்தோமே, அங்கே கஷ்டப்பட்டாலும் எப்படி வாழ்ந்தோமே அப்படிங்கிற சத்தம். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எந்த சத்தத்தை இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? முன்னுக்கு தேவ மனுஷன் பேசுகிற சத்தத்தை கேட்குறீங்களா, இல்லை பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையுடைய சத்தம், பின்னாடி உங்களுடைய அடிமைத்தனத்தின் சத்தம், பின்னாடி உங்களுடைய பழைய வாழ்க்கையுடைய சத்தம், அந்த சத்தத்தை மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? இன்னைக்கு எந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? What is the voice you are hearing now? ஒரு வாரத்தில் ஒரு நாளில் அரை மணி நேரம் நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்குறோம். அரை மணி நேரம் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்குறோம். அதுக்கப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் எந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? யாருடைய சத்தத்தை கேட்குறோம்? யாருடைய சத்தத்தை கேட்குறோம்? கூட்டாளி சத்தத்தை கேட்குறோம், பழைய நண்பர்களுடைய சத்தத்தை கேட்குறோம், எல்லா சத்தத்தையும் கேட்குறோம். நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா சத்தத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை தவிர எல்லா சத்தத்தையும் கேட்குறோம். நம்ம பழைய வாழ்க்கை பேசுகிற சத்தத்தை கேட்குறோம், வாழ்க்கை நெருக்கடி அது கொடுக்குற சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா சத்தத்தையும் நம்ம கேட்குறோம், ஆண்டவருடைய சத்தத்தை தவிர. அல்லேலூயா. அப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனை, வாழ்க்கையில் இது அது இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ துன்பம், இது நடக்கலை அது நடக்கலை. ஏங்க நடக்கலை? ஏன் தெரியுங்களா நடக்கலை? நீங்கள் யாருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் என்ன சாட்சிகளை கத்தர் கொண்டு உங்களை நிரூபிக்கணும்? இங்கே பாருங்கள், நம்பாதவங்களுக்கு எத்தனை சாட்சி கொடுத்தாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க. உண்மை. அதனால தான் சில நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதே இல்லை. எத்தனை அற்புதம் செய்தாலும் சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் உண்மையான கடவுளுடைய மனுஷனா? இதுதான் உண்மையான கடவுளுடைய சத்தமா? இன்றைக்கி இதுதான் ஆண்டவர் பேசுகிறாரா? இதெல்லாம் உண்மையா பொய்யா? எத்தனை அற்புதம் கொடுத்தாலும், எத்தனை அற்புதத்தை ஆண்டவர் செய்தாலும், இதனால தான் ஆண்டவர் சமயத்தில் அற்புதம் செய்கிறது இல்லை. ஏன்னா எத்தனை செஞ்சாலும் சந்தேகம், எத்தனை செஞ்சாலும் ஐயோ அப்படிங்கிற ஒரு யோசனை, ஒரு டெஸ்ட் பண்ணுறது. இது உண்மையான கடவுளாக இருந்தால் இப்படிலாம் செய்யட்டுமே, அப்படியும் செய்யட்டுமே, இப்படியும் செய்யட்டுமே. அல்லேலூயா. டோன்ட் டெஸ்ட் காட், டோன்ட் ஹார்டன் யுவர் ஹார்ட். இன்றைக்கி இருதயம் எப்படி கடினமாகுதுன்னா, ஆண்டவருடைய சத்தத்தை பார்த்தும் கேட்டும் சாட்சிகளை பெற்றும் கண்ணால் பார்த்து கூடியும் இன்னமும் நம்ம சோதித்து ஆண்டவரை பரீட்சை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது தேவனுடைய சத்தமாக, தேவனுடைய குரலா, தேவனுடைய செயலான்னு பரீட்சை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சில பேருக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணதை கொடுத்துருவார், அந்த ஜெபம் பண்ண கொடுத்ததை அந்த காரியத்திலேருந்து பிரச்சனை வரும் பாருங்கள், அப்புறம் சந்தேகம் வரும், இது ஆண்டவர் தான் கொடுத்தாரா, இது ஆண்டவர் தான் வந்துச்சா, இது உண்மையிலே கடவுள் தான், இது பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணாரா, இது உண்மையிலே பாஸ்டர் ஜெபம் பண்ணாரா, அப்படிலாம் இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம எப்படிலாம் ஆண்டவரை சோதிக்கிறோம், இன்றைக்கி எப்படிலாம் ஆண்டவரை பரீட்சை பார்க்குறோம். ஒரு நாளில் எத்தனை முறை நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறீங்க? எத்தனை முறை கேட்குறீங்க? How many times you are hearing the voice of God? How many times?
நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு என்னது நம்ம முக்கியம் கொடுக்கறதே இல்லை. மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை போட்டு கேட்போமே மறுபடியும். அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்களாம் ஒரு காலத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகலன்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேசினார்னு கேட்போம். இன்றைக்கி இருக்கிற ஜனங்க, இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகள் என்ன தான் கேட்குறாங்க, இன்றைக்கி என்னங்க பிரசங்கம்னு கேட்குறாங்க. என் காலத்தில் நான் வாலிபனாக இருக்கும் பொழுது இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேசினார், இன்றைக்கி ஆண்டவருடைய குரல் என்ன சத்தம் வந்துச்சு, அப்படி தான் நாங்கள் கேட்போமோ ஒழிய இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார், இன்றைக்கி பிரசங்கத்துக்கும் சில பேர் வரதில்லை. இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுமேனு யாரும் வரதில்லை. அல்லேலூயா. எந்த சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்களோ, எந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த சத்தம் தான் உங்களை அதிகமாக கண்ட்ரோல் செய்யும். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னா தேவனுடைய ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. தேவனை சோதிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, இதுதான் உண்மையிலே சத்தமா, இதுதான் சித்தமா, இதுதான் ஆண்டவருடைய பாதையா இல்லையா. அப்போ நடந்து போயிட்டு அப்புறம் ஐயோ தடுக்கிட்டு கொஞ்சம் தடுமாறிட்டோம்னா ஐயோ இது உண்மையிலே ஆண்டவர், அப்போலாம் சோதிக்காதீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. எந்த சபையை கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார், நான் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஆண்டவர் இந்த சபையை நடத்திக்கிட்டு தான் இருப்பார். அவருடைய சத்தம் இந்த சபையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் யாருடைய சத்தத்தை கேட்குறீங்க, யாருடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க? தேவனுடைய சத்தத்தை கேட்குறீங்களா, இல்லை பழைய வாழ்க்கையுடைய சத்தத்தை கேட்குறீங்களா, இல்லை பழைய காரியத்துடைய சத்தத்தை கேட்குறீங்களா? இங்கே கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஒரு நேரத்தை கொடுத்துட்டு மற்ற சத்தமெல்லாம் உலகத்தில் வர சத்தம் தான், எல்லாமே உலகத்திலேருந்து வர சத்தத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நிரம்பிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்திலேருந்து வர தத்துவம், உலகத்திலேருந்து வர காரியங்கள், யோசனைகள், சிந்தனைகள், தேவையில்லாத வார்த்தைகள், இதனால தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகணும். இதுதான் நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த சபையில். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி ஏதோ பிரசங்கம் தானே, பிறகு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போகாதீங்க. அந்த பிறகு கேட்குறதெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமென். எத்தனை பேர் பிறகு கேட்குறீங்கன்னு தெரியல. எவ்வளோ பேர் உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறீங்கன்னு கூட தெரில. இங்கே பாருங்கள், எப்பெல்லாம் நான் இங்கே நின்று ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது அது ஆண்டவருடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்ளுங்க. அதை சோதிக்காதீங்க, அதை பரீட்சை பார்க்காதீங்க. ஏன் தெரியுங்களா, அந்த பரீட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க ரொம்ப நாள் நிற்க மாட்டாங்க. அதை தான் அங்கே எழுதியிருக்குது. அவங்க எல்லாமே இலைப்பாறுதலுக்குள்ளே போவே இல்லை, அங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. they never enter the rest, they never enter the rest. அவங்க நுழையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு இலைப்பாறுதல் வேணுமா? இஃப் யூ வாண்ட் டு என்டர் த ரெஸ்ட், லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது இலைப்பாறுதலை பெறுவீர்கள், இலைப்பாறுதலை பெறுவீர்கள். நாலாவது அதிகாரத்தை 1வது 2வது வசனத்தை நான் இப்போ பேசுகிறதெல்லாம் பாருங்கள், இங்கே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். 4வது அதிகாரம். ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நல்லா கவனிங்க, கேட்கிறது அவிசுவாசத்தோடு கேட்பீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன ஆனிச்சுன்னு பாருங்க. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். 3வது வசனம்.
அதை விசுவாசித்தவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே நுழைஞ்சாங்க. கேட்கிற சுவிசேஷம் எப்படி விசுவாசம் இல்லாமல் கேட்க முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியே தலையாட்டுறது. ஆமாங்க, இவரோ சொல்கிறார் போல, இவர் சொல்கிறாரு, அப்படி தலையாட்டுறது. இன்றைக்கி ஆண்டவர், இன்றைக்கி பாஸ்டர் ஏதோ பேசுகிறாரு, இன்றைக்கி பாஸ்டர் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுறார் போல தலையாட்டிக்கிட்டே கேட்குறது இல்லை. அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள், 2வது வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போனது. பிறகு விசுவாசித்தவர்கள் மாத்திரமே அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போனார்கள். ஆண்டவர் என்னது அவர் சொல்லுகிறார், என் கோபத்தில் நான் சொல்கிறேன், இவங்க என்னுடைய வார்த்தையை அவிசுவாசத்தினால கேட்டதுனால இளைப்பாறுதலுக்குள்ளே நுழையவே மாட்டாங்க என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் 7வது வசனத்தை வாசிங்க, 4:7. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானீர். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுகிறதுனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறோம். இன்னைக்கு என்ற ஒரு நாள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. டுடே இன்னைக்கு டுடே தானே, இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. அடுத்த 12வது வசனத்துக்கு நேரா போங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகியும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசனையை வகுத்து கொடுக்கிறதாக. it divides the attitude and the thoughts of the heart. யோசனையும் இருதயத்தையும் வகுத்து கொடுக்க. டிவைடிங், இட்ஸ் ஏபிள் டு டிவைட். விசுவாசமா அவிசுவாசமா அது வெட்டிரும். அந்த வசனம் வந்தோன்னு தெரிஞ்சிடும், இது விசுவாசத்தில் கேட்குதா அவிசுவாசத்தில் கேட்குதான்னு அந்த வசனம் வந்தோன்னு தெரிஞ்சிடும். அந்த வசனத்துக்கு அந்த வல்லமை இருக்குது. ஒரு மனுஷன் விசுவாசத்தோட கேட்குறானா அவிசுவாசமாய் கேட்குறானா, இவன் உண்மை நல்ல இருதயத்தோட கேட்குறானா இல்லை சும்மா கேட்கறதுக்காக கேட்குறானான்னு அந்த வசனம் வந்தோன்னு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிச்சு முடிங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தையை அவிசுவாசமாய் கேட்டோம், எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தையை அவமதித்தோம், எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தையை பரீட்சை பார்த்தோம். இவர் என்ன பேசுறது, நான் என்ன கேட்கறது? இவருக்கு ஒரு வேலை இல்லை, இவர் அட்வைஸ் தான் பண்ணுவார், இவருக்கு ஆலோசனை தான் கொடுக்க தெரியும். என்னது இவருடைய ஆலோசனைலாம் கேட்டால் எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்குமா? ஒரு பிரதர் என்னை பார்த்து கேட்டார், என்ன பாஸ்டர் சர்ச்சுன்றீங்க, அப்புறம் எங்கே பாஸ்டர் போயிட்டு நம்ம சம்பாதிக்கிறதுன்னாரு. இன்னும் சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. சம்பாரித்து உருப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்ததே இல்லை. சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு, உருப்பிட்ட மாதிரி தெரியல. என்னவா சர்ச்சுன்றீங்க, அப்புறம் எப்படிங்க நம்ம சம்பாதிக்கிறது? இன்னும் சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. சம்பாதிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம்
19வது வசனம், 20வது வசனம், எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம், எல்லாருக்கும் தெரியும். பைபிளை மூடிட்டு கூட நீங்கள் என்னது, பைபிளை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னது, நீங்கள் அப்படியே மனப்படமாக சொல்லலாம் அந்த வசனத்தை. சொல்லுங்கள் பார்க்கலாம், பைபிளை மூடிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19, 20. சொல்லுங்கள் பார்க்கலாம். பைபிளை திறக்க வேண்டாம், சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படியே. சீக்கிரம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஒருவன் என்னது, எல்லாருக்கும் தெரியும் தானே. இஃப் எனிஒன், அதே தான். இன்னைக்கு அவருடைய சத்தத்தை நீ கேட்கும் போது இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு சொல்கிறாரு, இன்னைக்கு, அதாவது இப்போ என் வாசப்படியில் நான் தட்டுற சத்தத்தை கேட்டு, இஃப் எனிஒன், ஒருவன் அதை கேட்கும் பொழுது, அதை கேட்டு என்னை திறக்கும் பொழுது நான் உள்ளே வருவேன். அந்த 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 வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் பேசுகிறது எல்லாமே ஒன்றே ஒன்று தான். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் இந்த எபிரேயர் 3வது அதிகாரத்திலையும் நீங்கள் ஒரு ஒற்றுமையை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னது, ஆவியானவர் சொல்லுகிறது காது உள்ளவன் கேட்க கடவான் என்று போட்டிருக்கு. இந்த எபிரேயர் புஸ்தகத்துக்கு வாங்க, 3வது அதிகாரத்துக்கு. அங்கே ஆரம்பிக்கும் பொழுது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. 7வது வசனம், 3:7. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதாவது, இன்று அவருடைய சத்தத்தை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதாவது, இன்னைக்கு அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கும் போது இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு கடிதத்தையும், அந்த 7 சபைகளுக்கு எழுதுகிற அந்த கடிதத்தை எல்லாத்தையும் நீங்க வாசிக்கும் பொழுது முடிக்கும் போது எல்லாம் என்ன பேசப்படுகிறது. 2வது அதிகாரம் 7வது வசனம், 7வது வசனம், 11வது வசனம், 17வது வசனம், 26வது வசனம், 28வது வசனம், 3வது அதிகாரம் 6வது வசனம், 13வது வசனம், 21வது வசனம், 3:21 வாசிங்க. எல்லாம் ஒன்றை தான் சொல்லுது. என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்புறம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆவியானவர் சொல்லுகிறதை இன்னைக்கு நான் சொல்கிறேன். ஆவியானவர் பேசுகிறத கேளுங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. எந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆண்டவருடைய சத்தம்னு வரும்பொழுது முதல் இடத்தை அதை கொடுக்க பழகுங்க. முதல் இடத்தை, அதுக்கு முதல் மரியாதையை கொடுக்க பழகுங்க. ஆண்டவருடைய சத்தம்னு சொல்லும் பொழுது அதுக்கு முதல் இடத்தையும் மரியாதையும் கனத்தையும் கொடுங்க. பிரசங்கத்துக்கு தாமதமாக வராதீங்க. சில பேர் இப்போ தானே பிரசங்கம் ஆரம்பிச்சிருக்கோம், என்ன கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு வருவோம், இப்போ தானே ஆரம்பிச்சிருப்பார், கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுப்பாரு, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம பூந்துடலாம். சில பேர் கடைசியில் சம்மரியை கேட்க வருவாங்க. பிரசங்கம் என்ன, பிரசங்கத்துடைய சுருக்கத்தை நான் சொல்லுவேன் பாருங்கள். கடைசியில் இவ்வளோ நேரம் நம்ம இதை தான் பேசுகிறோன்னு சுருக்கத்தை சொல்லுவோம் பாருங்கள். அந்த சுருக்கத்தை கேட்டுட்டாங்க, அதெல்லாம் கடைசியாக வருவாங்க பிரசங்கத்துக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறத தாகமாய் வந்து கேளுங்க. நான் சொல்கிறேன், ஒரு நாளில் ஆண்டவர் பேசுகிறத நிறுத்திட்டார்னா இந்த உலகமே கேயாஸ் ஆயிரும். இந்த உலகமே கேயாஸ் ஆயிரும். இந்த உலகம் சபை எல்லாமே குழப்படிக்குள்ளே போயிடும். ஆண்டவர் பேசுகிறத நிறுத்திட்டார்னா அவ்வளோ அவமதிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை. போன வாரம் பிரசங்கம் பண்ணதை இன்றைக்கி நான் கேட்டேன்னா யாருக்குமே தெரியாது. வழக்கமாக நடக்கிறது தான். அதனால தான் உங்களுக்கு பதிவு பண்ணி அழகாக எடிட் பண்ணி அழகாக யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கோம். அதை கூடயும் மறுபடியும் போய் கேட்க மாட்டேறீங்க. நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை வியூஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க சர்ச்சில்னா அதோட பாதிக்கு கீழே தான் வியூஸ் இருக்குது. அப்படின்னா பாதிக்கு பாதி மறுபடியும் போய் அந்த பிரசங்கத்தை கேட்குறதே இல்லை.
பாதிக்கு பாதி என்னது, அந்த பிரசங்கத்தை மறுபடியும் போய் கேட்கறதில்ல. இன்னைக்கு அந்த அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. தேவனுடைய சத்தத்தை முதலாவது கேட்க பழகுங்க. அவருடைய சத்தம் வந்து முதலாவது மனுஷன் இடத்துலேருந்து தான் புறப்பட்டு வரோம். அல்லேலூயா. நீங்கள் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்க 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 அதுக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த சத்தத்தை கர்த்தர் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதை கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இன்னும் அது மேலே ஊற்றிக்கிட்டே இருப்பார், இன்னும் ஊற்றிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு என்னங்க தடை? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு என்னங்க தடை? நீங்கள் படுத்துக்கிட்டே உங்கள் வீட்டில் படுத்துக்கிட்டே கூட பிரசங்கம் கேட்கலாம், யாரும் அதை கவனிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி இங்கே பேசப்படும் பொழுது அந்த வார்த்தை இருதயத்தில் அப்படியே எடுத்து வைங்க, அப்படியே கீழ்ப்படிங்க, சந்தேகப்படாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்பதாக ஆண்டவர் இங்கேருந்து தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறாரு. இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். முடியாது, ஏன்னா அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஆயிரங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தை இங்கே இருக்குது, அதை கேளுங்க. ஒரு ஊழியக்காரன் ஆலோசனை கொடுக்கும் பொழுது அதை சோதிக்காதீங்க. அதை சும்மா கேட்டுட்டு அவர் சொல்கிறத சொல்லட்டும், நம்ம செய்கிறது செய்யட்டும், அப்படி செய்யாதீங்க. ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு பின்னாடி போய் அந்த வார்த்தையை குறை பேசாதீங்க. ஆண்டவரை பரீட்சை பார்க்காதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்கனானால், இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்களானா இருதயத்தை திறந்து கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆண்டவர் உங்களோட போஜனம் பண்ண ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட வந்து போஜனம் பண்ண ஆசைப்படுகிறார். அதனால தான் அவருடைய சத்தத்தை கேட்க சொல்கிறாரு. அல்லேலூயா. லெட்ஸ் ஹியர் காட்ஸ் வாய்ஸ், லெட்ஸ் ஃபாலோ காட்ஸ் வாய்ஸ். நான் சொல்லுங்கள், 2 சத்தம் நமக்கு முன்பதாக இருக்குது. ஒன்று மோசை முன்பதாக பேசுகிற சத்தமும், எகிப்து பின்னாடி பேசி அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது, பேசுகிற சத்தம். இன்றைக்கி அதே தான் நமக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த சபையை நடத்தி கொண்டு போகிறார். அந்த சத்தத்தை கேட்டு பின்னாடி வாங்க, அந்த சத்தத்தை கேட்டு பின்னாடி வாங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை பின்னாடி மற்றவங்க பேசுகிறது இதெல்லாம் கேட்காத நிறுத்திடுங்க. அல்லேலூயா. இங்கேருந்து ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்க பழகுங்க. அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து நின்று ராப்போஜனத்துக்குள்ளே கடந்து போகிறோம். லெட் அஸ் பட்டேக். கொஞ்ச நேரம் அப்படியே ஆயத்தமாக இருங்க. நம்ம ராப்போஜனத்துக்குள்ளே கடந்து போகிறோம். சீக்கிரமாக ஆயத்தமாவுங்க. லெட் அஸ் ப்ரிப்பேர். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இது ஆண்டவருடைய சத்தம். இருதயத்தை சுத்தப்படுத்துவோம். இன்னையிலேருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கி நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம். எஸ், அதை முழுமையாக கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நம்ம ஆயத்தமாவோம், ராப்போஜனத்துக்கு ஆயத்தமாவோம். நம்ம அப்படியே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Thank you, Lord. கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சத்தம் எங்களுக்கு வந்திருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிவோம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இருதயத்தை கடினப்படுத்தி அதை சோதிக்க மாட்டோம். இது ஆண்டவருடைய வார்த்தை இல்லைன்னு சொல்லி சோதிக்க மாட்டோம். அந்த வார்த்தையை அவமதித்து மறந்து போக மாட்டோம். இந்த வார்த்தையை கனம் பண்ணுவோம். இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஓ எஸ் எஸ், இந்த வார்த்தையை ஒரு நாளும் நாங்கள் அவமதிக்க மாட்டோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீங்கள் எல்லாரும் இந்த ராப்போஜனத்தை ஆயத்தப்படுத்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதுவும் ஆண்டவருடைய சத்தம் தான். திஸ் இஸ் ஆல்சோ த வாய்ஸ் ஆஃப் காட். அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னது, அவரை நினைவு கூறும்படி இந்த பந்தியில் பங்கெடுங்க, இந்த பந்தியில் பங்கெடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்,
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். இதுக்கு முன்பதாக ஏதாவது வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படியாமல் போயிருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஒரு ஊழியக்காரன் பேசி இது கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கீழ்ப்படியாமல் இருப்போம்னு சொன்னால் இன்றைக்கி அதுக்காக நம்ம வருந்தி ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்போம். இன்றைக்கி அதுக்காக நம்ம வருந்தி தேவனுடைய சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய சத்தத்தை, ஆலோசனையை, ஆண்டவர் ஜெபம் பண்ணி உங்களுக்கு சொன்ன காரியத்தை நம்ம மறந்து போயிருப்போம்னு சொன்னால் ஆண்டவரே எங்களை ஞாபகப்படுத்துங்க, மறுபடியும் எங்களை நினைவு ஊட்டுங்க, ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு ஒப்புரவு ஆகாமல் இந்த பந்தியில் நம்ம கலந்து கொள்ள வேண்டாம். ஒப்புரவு ஆகாமல் அல்லேலூயா நம்ம ஏற்றுக்கொள்வோம், அங்கீகரிப்போம் தேவனுடைய வார்த்தையை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் சொல்லுகிறதை, ஆவியானவர் பேசுகிறதை இன்றைக்கி அவருடைய சத்தத்தை கேட்பீங்கன்னா, ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன், இதோ வாசப்படியில் நான் நின்று கதவை தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை பரீட்சை பார்க்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இதிலிருந்து மனம் திரும்புவோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுலேருந்து மனம் திரும்புவோம். இந்த வார்த்தையை கனம் பண்ணுவோம், அவமதிக்க மாட்டோம். எத்தனை பிரசங்கங்களை நம்ம அவமதிச்சிருக்கிறோம், எத்தனை பிரசங்கங்களை நம்ம அசட்டை பண்ணியிருக்கிறோம். அசட்டை பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை தாகமாக போய் கேட்போம். மறுபடியும் அந்த வார்த்தைகளெல்லாம் தாகமாக தட்டி கேட்போம். நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி அதுக்காக ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்கள் கைகளில் இருக்கிற அந்த பாத்திரத்தில், இந்த கிண்ணத்தில் இருக்கிற உடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த திராட்சை ரசமும் அப்பத்தையும் இயேசுவின் நாமத்தில் இதை ஒப்பு கொடுக்குறோம். இது உம்முடைய பரிசுத்த பந்தி. உம்மை நினைவு கூறுகிறோம், உம்முடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் இதை பரிசுத்தப்படுத்துவீராக. தேங்க்யூ லார்ட். வாங்க நம்ம இதை பங்கெடுப்போம். ஆண்டவர் உடைய சரீரமாக இருக்கிற அந்த அப்பத்தை நம்ம கைகளில் எடுத்துக்கொள்வோம். இது உங்களுக்காக பிக்கப்பட்டிருக்கு. இதில் தேவனுடைய சத்தம் இருக்குது. இந்த சத்தம் என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை அது முறியடிக்கும். அதே வேளையில் உங்கள் வியாதிக்கு இந்த சத்தம் கேட்கும். சுகம் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா. சுகத்தை இந்த சத்தம் பேசும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். லெட்ஸ் partake. பிறகு அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து, நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னார். இதுதான் உங்களுக்கு செய்யப்படுகிற புதிய உடன்படிக்கை. இதுதான் புதிய உடன்படிக்கை ரத்தம். ஹல்லேலூயா. Holy Spirit. This is the blood of the new covenant. இதில் சத்தம் இருக்குது. இந்த சத்தம் என்ன தெரியுங்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேளுங்க. இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் புதிதாக கர்த்தர் மாற்றுகிறார். அந்த சத்தத்தை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த புதிய சத்தம். இந்த சத்தத்தை கேளுங்க. இன்றைக்கி அவர் உங்களோட கலந்து இருக்கிறார். இதுதான் அந்த சத்தம். இந்த சத்தம் பேசும் பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்முடைய பந்தியில் பங்கெடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நம்ம அப்படியே ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். லெட்ஸ் ப்ரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தத்தை முழுவதுமாக நாங்கள் கேட்போம். அதுதான் எங்களுக்கு சத்தம். அந்த சத்தம் எங்களுக்கு போதும். அந்த சத்தம் எங்களுக்கு போதுமாக இருக்குது. அந்த சத்தம் எங்களை நடத்தும். அந்த சத்தம் எங்களை வழி நடத்தும். அந்த சத்தம் எங்களுக்கு போதுமாக இருக்குது. அந்த சத்தம் எங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த பந்தியில் பங்கெடுத்த உம்முடைய பிள்ளைகள்
நாங்கள் எல்லாரும் ஒரு சபையாக இன்றைக்கி உங்களுடைய சத்தத்தை கேட்போம் என்று சொல்லி, இன்னிலிருந்து உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி எங்களை மறுபடியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு சின்ன அறிவிப்பு உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு பிறகு நம்ம சபையை கூட்டத்தை முடிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் நம்ம மறுபடியும் அறிவிப்புக்குள்ளே கடந்து போவோம். காட் பிளஸ் யூ. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. சரி, நம்ம சில அறிவிப்புகளை கேட்டுட்டு நம்ம இந்த கூட்டத்தை முடிப்போம். முதலாவது இந்த ஹெல்ப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொலெக்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் பங்கெடுத்தால் நல்லது. நாங்கள் சில வாரமாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். முந்தின வாரம் சனிக்கிழமைன்னு சொன்னோம். முந்தின வாரம் சனிக்கிழமைன்னு சொன்னோம். பிறகு இன்னும் சில பேர் ஆர்வமாக இருந்ததுனால அதை இன்னும் நாங்கள் திறந்து வச்சுருக்கிறோம். ஸோ ஆகையால் உங்களால் ஈந்ததை நீங்கள் கொடுங்க. அது பெரிய தொகை அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுங்க. இது ஒரு தொகையை நம்ம சேர்த்துட்டோம்னா இதுக்கு 2-3 ஐடியா இருக்குது. அதை நாங்கள் செயல்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நீங்களும் பங்கெடுக்கணும். அல்லேலூயா. சில பேர் எங்கள் வீடை தேடி வந்து கொடுத்தீங்க, சில பேர் பேங்கிங் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ நமக்கு ஓரளவு வந்து இப்போதைக்கு ஒரு 750 வழி கிட்ட நம்ம சேகரிச்சிருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் கூட இருந்தால் இன்னும் நல்லதாக இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஸோ அதில் பங்கெடுங்க. சில பேர் அதை பார்க்குறீங்க, நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு பதிலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நிச்சயமாக எல்லாரும் பங்கெடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். தயவுசெய்து பங்கெடுங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. இந்த கஷ்ட காலத்தில் நம்ம எடுத்து கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த கேர் சென்டரில் நாங்கள் 100 கணக்கான ஆட்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். ஆமேன். 18 மாதம் குழந்தை உள்ள ஒரு தாய், டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். 30 குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். 60 குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். இப்படி நிறைய குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். ஒரு டிவோர்ஸ் ஆன ஒரு லேடிக்கு ரெண்டல் கட்டியிருக்கிறோம். இவ்வளோ காரியங்களை நாங்கள் இந்த கேர் சென்டர் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய உதவிகளை கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆமேன். கஷ்டப்படுகிற நேரத்தில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமேன். கொடுக்க ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிற ஊற்று ஆண்டவர் உண்டாக்கிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஊற்று ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம வாரி வாரி கொடுக்க தான் புது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். கிணறு தான் அப்படி தான், வாரிக்கிட்டே இருந்தால் தான் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கிணறு வந்து அப்படி தான். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை கிணறாக வைத்திருக்கிறார், மற்றவங்களை ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா. சரி, அதுதான் ஒரு முக்கியமான அறிவிப்பு. மற்றபடி போன வாரம் வியாழக்கிழமை ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு விசேஷ அறிவிப்பு நான் கொடுத்துருந்தேன். சில பேர் வரல, ஆனால் இருப்பினும் என்னுடைய பாடலை குறித்து நான் சில அறிவிப்புகளை கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்தவங்க விசேஷமாக சில அறிவிப்புகளை பெற்றுக்கொண்டாங்க. சரிங்களா? ஓகே. இந்த வர வியாழக்கிழமை நமக்கு மறுபடியும் ஜெபம் இருக்கும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கணும். அதனால தான் நான் ஜூமில் உங்கள் எல்லாரையும் வர சொல்கிறேன். எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் ஜூமில் வந்து கலந்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிப்பேன். சரிங்களா? வியாழக்கிழமை ஜெபம் இருக்குது. சனிக்கிழமை இந்த பிள்ளைங்களுடைய பயிற்சி அது நடைபெற்று கொண்டிருக்கு. எல்லாம் ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்கு. வரப்போகிற நாட்களில் நம்ம சபையை திறக்கிறது குறித்து நம்ம கொஞ்சம் தீர்மானம் செய்துட்டு நம்ம சபையை திறக்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ இவ்வளவு தான் அறிவிப்புகள். ஓகே, காட் பிளஸ் யூ.
நம்ம வர வாரத்தில் நம்ம சீக்கிரத்தில் சந்திப்போம். இந்த தொகையை கொடுக்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உடனே எங்கள் ஒய்ஃப்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பி நாங்கள் இவ்வளோ கொடுக்க ஆசைப்படுறோம், இவ்வளோதான் எங்களால் முடியும் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். நேற்று கூட நான் மைடினில் போயிட்டு சில விலைகள்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன். அந்த கவுண்டரில் அவங்க 2-3 பேக்கேஜ் வச்சுருக்குறாங்க. ஓகே, போதுமான அளவுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய பேக்கேஜ் இருக்குது. ஓகே, சரி, இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். காட் பிளஸ் யூ. நம்ம வர வாரத்தில் சந்திப்போம். நம்ம கடைசியாக ஜெபம் பண்ணி முடிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இன்றைக்கி உங்களுடைய சத்தம் எங்களுக்கு ஆழமாய் வந்திருக்கு. உங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் இருதயம் விடுதலை ஆகட்டும். உங்கள் சத்தம் எங்கள் இருதயத்தில் ஒரு விதையாக பாய்வதாக இந்த நல்ல நலமாய் கர்த்தர் மாற்றி இன்றைக்கி உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்டபடினால நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் இருதயம் சுத்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நல்ல ஆண்டவர், இன்றைக்கி வந்து உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் போஷித்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். இந்த நாட்களில் இந்த ஒவ்வொரு சூழ்நிலையுமே நாங்கள் கடந்து போகும்போது எங்கள் வாழ்க்கையில் பயமும் வறட்சியும் ஆளுகை செய்யாதபடி தேவனுடைய அன்பு, தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த சபையை மறுபடியும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இது தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிற ஒரு இடமாக எப்பொழுதும் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, எப்பொழுதும் இந்த பூமியில் இது இப்படியே ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும், அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு நாளும் மறந்து போகாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. வர நாட்களில் நான் உங்களை சந்திக்கிறேன். See you again.